Hi students, இன்னைக்கு நம்ம class 10 CBSE Maths NCERT chapter 5 arithmetic progressionல 4th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Which of the followings are APs? If they form an AP, find the common difference D and find 3 more terms. ஓகேவா, கொடுத்திருக்கிற terms வந்து AP form பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு 3 more terms கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 5th subdivision பார்க்கலாம். 3 plus root 2 3 plus 2 root 2 3 plus 3 root 2 it goes on. இப்போ இது வந்து term 1 term 2 t3 and t4. ஓகேவா, d கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், நம்ம காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருந்தால் தான் அது ஏபி இல்லையா. ஸோ அப்போ d is equal to t2 minus t1. அப்போ 3 plus root 2 minus 3 minus 3. அப்போ plus 3 minus 3 cancel ஆயிடுச்சுன்னா root 2 வரும். அடுத்தது t3 minus t2. t3 என்ன இருக்கு, 3 plus 2 root 2 minus 3 minus root 2. ஓகேவா, மைனஸ் உள்ளே போகும்போது ரெண்டுத்துக்குமே மைனஸ் வரும். plus 3 minus 3 cancel ஆகிடும். 2 root 2 minus root 2. 2 root 2லேருந்து 1 root இங்கே எதுவும் இல்லைன்னா 1ன்னு மீனிங்கு. ஸோ 2 root 2லேருந்து 1 root 2 மைனஸ் பண்ணோம்னா 1 root 2 வரும். அடுத்தது D t4 minus t3. t4 என்னது, 3 plus 3 root 2 minus 3 minus 2 root 2 plus 3 minus 3 cancel again. 3 root 2 minus 2 root 2 is equal to 3லேருந்து 2 minus பண்ணோம்னா 1. அப்போ 1 root 2. Since D is same, that is root 2. The terms are in AP. அடுத்து 3 more terms வந்து நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லணும் இல்லையா. t4 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க, நமக்கு வந்து t5. அப்போ a plus n minus 1 into d இல்லையா, n minus 1 into d. அப்போ a plus n minus 1னா 5 minus 1 4d, a plus 4d. a என்னன்னு தெரியும் நமக்கு, 3 plus 4 into root 2. அப்போ 3 plus 4 root 2. அடுத்தது a plus 5d. 3 plus 5 into root 2. 3 plus 5 root 2. அடுத்தது a plus 6d. 3 plus 6 into root 2 is equal to 3 plus 6 root 2. ஓகேவா, அடுத்த 3 terms இது. அடுத்தது 6th subdivision பார்க்கலாம். 5th முடிச்சாச்சு, இப்போ அடுத்தது 6th பார்ப்போம். 6th என்ன கொடுத்துருக்காங்க, 0.2 0.22 0.222 0.2222 it goes on up to. இப்போ ஃபஸ்ட்டு D கண்டுபிடிப்போம், சேமாக வருதா அப்படி இல்லை என்றதை. அப்போ D is equal to t2 minus t1. இப்போ 0.22 minus 0.2 மைனஸ் பண்ண என்ன வரும், 0.22 minus 0.2 0. அப்போ 0.02. அடுத்தது t3 minus t2 0.222 minus 0.22. அதே மாதிரி பண்ணோம்னா இங்கே 2 வரும், இங்கே 0.002 வரும். அப்போ 0.002. அடுத்தது D t4 minus t3 is equal to 0.222 minus 0.2
2 2 is equal to இன்னொரு 0 இங்கே ஆட் ஆகும் 0.0002. So D வந்து not equal since D is not same, the terms are not in AP. Not in AP வந்துச்சுன்னா அடுத்த term நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம் இல்லையா. அடுத்தது 7th subdivision பார்க்கலாம். 7th subdivision. 0 minus 14, 0 minus 14 minus 8 minus 12. First D கண்டுபிடிச்சிடுவோம். D is equal to minus 14 minus 0. அப்போ minus 14 வரும். அடுத்தது D is equal to minus 8 minus of minus 14. அப்போ minus 8 plus 14. 14 plus 14 minus 8 பண்ணோம்னா 6 கிடைக்கும். plus 6 கிடைக்கும். அடுத்தது D is equal to minus 12 minus of minus 8. So அப்போ minus of minus 12 plus 8 is equal to 4 கிடைக்கும். Since D is not same, so therefore the terms are not in AP. Not an AP. அடுத்தது 7th subdivision பார்த்தாச்சு. 8th subdivision பார்க்கலாம். 8th subdivision minus 1 by 2 minus 1 by 2 minus 1 by 2 minus 1 by 2 it goes on. இப்போ D கண்டுபிடிப்போம். D is equal to minus 1 by 2 minus of minus 1 by 2. இப்போ minus 1 by 2 plus 1 by 2 வரும் equal to 0. அடுத்தது minus 1 by 2 அதே terms தான் கொடுத்துருக்காங்களே minus of minus 1 by 2 is equal to minus 1 by 2 plus 1 by 2 0. minus 1 by 2 minus of minus 1 by 2 is equal to minus 1 by 2 plus 1 by 2. D வந்து சேமாக தான் இருக்குது. 0 வரனாலும் சேமாக தான் இருக்குது இல்லையா. ஸோ therefore D is same. The terms are in AP. Are in AP. அப்போ next 3 terms எழுதணும் இல்லையா. next 3 terms. ஃபோர் டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏ ப்ளஸ் 4Dனா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ப்ளஸ் 4D இஸ் ஈக்குவல் டு ஏ என்ன தெரியும் minus 1 by 2 ப்ளஸ் 4 into 0. 4 into 0 0 தான் ஆகும். அப்போ minus 1 by 2. ஏ ப்ளஸ் 5D இஸ் ஈக்குவல் டு minus 1 by 2 ப்ளஸ் 5 into 0. அப்போ minus 1 by 2 தான் வரும். A plus 6D minus 1 by 2 plus 6 into 0 is equal to minus 1 by 2. இது next 3 terms. அடுத்து 9th subdivision பார்க்கலாம். 9th subdivision 1 3 9 27. 1 3 9 27.
ஸோ இதில் d கண்டுபிடிப்போம். d is equal to 3 minus 1 is equal to 2. அடுத்தது d is equal to 9 minus 3 is equal to 6. அடுத்த d is equal to 27 minus 9 is equal to 18. Okay, well, since d is not same, the terms are not an AP. முடிச்சுக்கலாம் இதோட 9th. அது அடுத்தது 10th subdivision பார்க்கலாம். 10th subdivision A 2A A 2A 3A 4A. ஸோ D கண்டுபிடிக்கலாம். 2A minus A வருமா? அடுத்தது 3A minus 2A, that is equal to A. 4A minus 3A is equal to A. So D same இருக்கு. D is same. Therefore, the terms are in AP. Next 3 terms கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபிஃப்த் டேர்ம் கண்டுபிடிக்கணும். 4 டேர்ம்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஃபிஃப்த் டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ A plus 5D, சாரி 4D. ஃபிஃப்த் டேர்ம்னா 1 மைனஸ் பண்ணி போனால A plus 4D is equal to A என்ன தெரியும் நமக்கு? A தான், plus 4 into A is equal to 5A. A plus 5D is equal to A plus 5A is equal to 6A. A plus 6D. A plus 6A is equal to 7A. So these are the next 3 terms. Next 3 terms. Okay. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.